கடகராசிக்கு கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். கடகராசி அப்படின்னு வரும்போது அதில் பிறந்தவங்க என்ன தான் போராடினாலும் கடைசியாக எப்படி முன்னுக்கு வந்துடுவாங்க. கடகராசிக்குன்னு இயல்பாக சில கேரக்டர்கள் இருக்கும். அது அந்த சூழ்நிலை வரும்போது தான் வெளிப்படும். இதுக்கு என்ன உதாரணம் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமாயணம் அப்படிங்கிறத கதையாக எடுத்துக்கிட்டாலும் சரி, புராணமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் உள்ள நட்சத்திரங்கள், அதில் உள்ள சில கேரக்டர்கள் ஒரு குறியீடாக பார்க்குறதுக்கு இதை நம்ம பார்க்குறோம். ராமர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கடகராசியில் உள்ள புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்திருப்பார். அப்புறம் ராமனை காட்டுக்கு போனதுனால ராமனுடைய பாதத்தை எடுத்துகிட்டு அரசாட்சியில் பண்ண அவருடைய தம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய பரதன் பூச நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார். ராமருக்கு எப்போதுமே எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதுக்கு முன்னாடி தன்னுடைய வாழ்க்கையும் முழுமையாக அண்ணனுக்கு அர்ப்பணிச்சுக்கிட்ட லட்சுமணன் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார். இதை குறியீடாக மட்டும் பார்த்துக்கோங்க. இது என்னத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராமருங்கிறது எல்லாரும் வணங்கக்கூடிய ஒரு கடவுளாக பார்க்குறோன்னா அங்கே புனர்பூச நட்சத்திரம் வந்துடுது. அதுக்கு பிறகு நியாய தர்மம் அப்படின்னு பார்க்கும்போது, அண்ணன் எல்லார்ட்ட விட உயர்ந்தவர் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பூசத்துக்கு அங்கே பார்த்திங்கன்னா ஒரு நியாய தர்மம் வந்துடுது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, பாசத்துக்காக எல்லாத்தையும் கட்டுப்படணும், பாசத்துக்காக அந்த அண்ணனுடைய பாசத்துக்காக தன்னுடைய வாழ்வையே துறக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஆயில்யம் ஒரு தியாகத்தோட அடையாளமாக இருக்குது. இதுதான் கடகராசியோட சிறப்பு. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 3 கேரக்டரில் ஏதாவது ஒரு கேரக்டர் கண்டிப்பாக இருக்கும். கடகராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ராசிநாதன் முதல்ல சந்திரன் 2.25 நாளுக்கு ஒரு தடவை ஒரு ராசிக்கு போகிறதுனால அதை பெருசாக எடுத்துக்க முடியாதுன்னு நினைக்கக்கூடாது. மாதத்தோட தொடக்கம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசியிலேருந்து தொடங்கிறதுனால இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, 3ஆம் இடத்துலேருந்து இந்த மாதம் சந்திரன் தொடங்கி வைக்கிறதுனால கண்டிப்பாக நிறைய முயற்சி எடுப்பாங்க இந்த தடவை. குறிப்பாக பார்த்திங்கன்னா, ஒரு முயற்சியும் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 2 விஷயமாக கொடுத்துட்டு போவாங்க. அதாவது ஒன்றை எடுத்துகிட்டு முடிச்சுட்டு போகணுங்கிறத விட எடுக்கும்போதே பை ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி 2 முயற்சியாக சேர்ந்து எடுத்துகிட்டு போவாங்க. குடும்பமான வரைக்கும் அதில் அவர்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கு நிச்சயமாக தான் இருக்குது. இவங்களோட எடுக்கிற முயற்சிகளுக்கெல்லாம் பெண்கள், அம்மாவாக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம், இல்லை உறவு முறைகளில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெண்களுடைய அரவணைப்பும் சப்போர்ட்டும் தொடர்ச்சியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு அதில் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்தது பார்க்கும்போது கடகம் அப்படின்னு பார்க்கும்போது, கடகத்துக்கு 2ஆம் இடம். 2ஆம் இடம்ங்கிறது பார்த்திங்கன்னா நேரடி வருவாய், குடும்ப உறுப்பினர்கள், இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல கேது இருக்கிறது ஒரு மைனஸ் தான். இருந்தால் கூட பார்த்திங்கனாலும் யார்கிட்டையாவது பேசும்போது ரொம்ப வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பேச வேண்டியதாக இருக்குது. சொல்லுன்னு கோபம் வரும். இந்த கோபம் திரும்ப உடனே பின்வாங்கிக்கிட்டால் கூட அந்த நேரத்துக்கு வரக்கூடிய வார்த்தைகள் சொல்கிறாங்கல்ல, தீப்பொறி திருமுகம் மாதிரி அந்த வார்த்தை கடுமையாக கனலாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எந்த வார்த்தைகளை சொல்வதற்கு முன்னாலும் கொஞ்சம் யோசித்து செய்யணும். ஏன்னா கடந்த ஒரு 5 வருடமாக பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்து சனி, கண்ட சனின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்து சனி, அஷ்டம சனி, இது எல்லாத்தையும் கடந்து தான் இப்போ 9ஆம் இடத்துக்கு சனி வந்திருக்கு. இந்த சனியோட ஆப்ரேஷன் ஓரளவு, அதாவது அந்த கடந்த 5 வருடத்தை ஒப்பிடும்போது கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அந்த பழைய இயல்பு நிலையை எட்டி பிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது நம்மளுடைய வாக்கும் நம்மளுடைய நாக்கும் அதுக்கு காரணமாகிடக்கூடாது. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அப்படி தான் சொல்லும். ஒன்று நெகட்டிவாக பேச வச்சிரும், இல்லாட்டி எரிஞ்சு விட வச்சிரும். அப்படி இல்லையா, எது சொன்னாலும் அதுக்கு மாற்று கருத்தை சொல்லி எதிரில் உள்ளவங்கள வாய மூட வச்சிரும். இது 3மே நமக்கு நெகட்டிவாக வந்துடுங்கிறதுனால இதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துட்டிங்கன்னா நமக்கு வெற்றி தானே இந்த இடத்துல முக்கியங்கிறதுனால அதை பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இந்த மாதம் தொடங்குது. சுக்கிரன் இந்த ராசிக்கு பாதகாதிபதினு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் கூட கோச்சார ரீதியாக சுக்கிரன் தொடர்ச்சியாக அங்கே இல்லை அப்படிங்கிற பார்க்கும்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதம், இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்திங்கன்னா கார் வாங்கணும் அப்படின்னு ஒன்று ஆசைப்படுவாங்க. கார் கூட சாதாரண காராக இருக்கக்கூடாது, நல்ல விலை உயர்ந்த கார் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நிறையா இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஃப்ளாட்ஸ் வாங்கணும், இல்லைன்னா ஏற்கனவே இந்த குடி இருக்கக்கூடிய வீடை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தணும். அதாவது ஒன்று ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸு, அல்லது பார்த்திங்கன்னா அழகுபடுத்துறதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவாங்க. அவங்களுக்கு அதுக்கு என்ன பணம் தேவையோ அது கண்டிப்பாக வந்துடும். அது கடன் தொகையாக இருக்கலாம், அல்லது ஏற்கனவே தங்கி இருந்த அந்த பணம் வசூலாகிறதா இருக்கலாம். அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா ஏற்கனவே சேமிப்புலேருந்து ஒரு பகுதியை எடுத்து செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கும். ஏன்னா அது எல்லாத்துக்கும் கார் வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. வாகனம், அது சைக்கிளாக இருந்தாலும் வாகனம் தான், 2 வீலராக இருந்தாலும் வாகனம் தான், காராக இருந்தாலும் வாகனம் தானே. ஏதோ ஒரு வகை வாகனம் அல்லது வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதிரி நடக்கும். கடகத்துக்கு 5ஆம் இடம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் இடமும் 10ஆம் இடத்துக்கும் உரிய கிரகம் செவ்வாய். இந்த செவ்வாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா ராசிகளுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்தானம்
ப்ளஸ்ஸாக இருக்கும், இன்னொரு ஸ்தானம் வந்து மைனஸாக இருக்கும். ஆனால் கடகராசி கடக லக்னத்துக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய்ங்கிறது 5ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் உரியவர். இந்த செவ்வாய் நல்லா இருக்கிற பட்சத்தில் அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தங்களுடைய பலத்தை காட்டி திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் உருவாகும். கடகத்துக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ஒரு நல்ல சிறப்புன்னா கூட மாதத்தோட தொடக்கத்தில் சூரியனும் அந்த இடத்துக்கு போய் சேர்றதுனால அது பெரிய ப்ளஸ் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் வக்கரமாக ஒரு கொஞ்ச நாள் இப்படி ரிவர்ஸில் துலாமுக்கு வந்து அதுக்கப்புறம் போகிற காலகட்டம் குறைந்தபட்சம் நேர்லி ஒரு 2 வாரம் கிட்டத்தட்ட அப்படி இருக்கிறதுனால மனசில் வந்து வெவ்வேறு விதமான சிந்தனைகள் தோன்றி 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 மறையும். இதை ஒரு நல்ல முயற்சி எடுத்து இதை அப்படி ஃபாலோ பண்ணலாம்னு நினைப்போம், அப்புறம் நம்மளே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரையும் யாருக்குமே வந்து ஒரு சிறப்பாக சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த ராசிக்கும் பெரிய அளவுக்கு இல்லாட்டி கூட தன்னம்பிக்கையும் முயற்சிகளையும் எப்போதும் கைவிட்டுறக்கூடாது. ஏன்னா மனசு தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். மனசில் 2 நெருப்பு கிரகம் உட்காந்துருக்கு. இந்த 2 நெருப்பு கிரகமும் என்ன பண்ணணும்னா எது வந்து செய்யக்கூடாதோ அதை செய்யணுங்கிற மாதிரி மனசில் தோணும், எதை அவசியமாக செய்யணும்னு நினைக்கிறோமோ அது வேணாங்கிற மாதிரி மனசுக்குள்ளே தோணும் இல்லையா. அதனால் இந்த மாதத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேணாம். 5ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் என்ன தான் இருந்தால் கூட குருவோட பார்வை கிடைக்கிறதுனால பெரிய அளவுக்கு நெகட்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா கூட மனசஞ்சலம் அப்பப்போ இருக்கும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேணாம். அப்படியே எடுத்தால் கூட கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சூழலை பார்த்து செயல்படுத்துறது நல்லதாக இருக்கும். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தோட இறுதி வாரங்களில் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் வந்து 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போகுது. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல போகிறது மிகப்பெரிய பலம். நினைத்ததை சாதிக்கலாம் அப்படின்னு எண்ணம் வந்தால் கூட செவ்வாயோட 4ஆம் பார்வை சனிக்கும் அந்த சனியோட 10ஆம் பார்வை செவ்வாய்க்கும் கிடைக்கிறது வந்து பெரிய அளவுக்கு நல்லது அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த வயிற்று ரீதியாக ஒரு சில சின்ன சின்ன கோளாறுகள் வரும். சிலர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கடன் வாங்குகிற சூழல் கூட உருவாகும். இதை எதையும் நினச்சி கவலைப்பட வேணாம், கண்டிப்பாக மாறும். இந்த மாதத்தை சமாளிக்கிறதுக்கு இந்த மாதத்தை ஓட்டுறதுக்கு நமக்கு ரொட்டேஷன் வேணும் இல்லையா, அப்படி பார்த்துக்கணும். வயிற்று உபாதைகள்லாம் வர்றதுனால என்ன பண்ணணும்னா உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எது நமக்கு வந்து வாய்க்கு மட்டும் பிடிக்குது உடம்புக்கு ஒத்துக்காத கூடுமான வரைக்கும் அதை தவிர்த்துடணும். ஏன்னா வயிறுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கேஸ்ட்ரபிள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் வரும். வயிற்று ஒரு மாதிரி வந்து உடம்புல ஹீட் அதிகமாக இருக்கும், வயிற்றில் அதிகமாக ஹீட் ஏறும். அதுக்கு தகுந்த மாதிரி மழை காலம் தான் வரப்போகுது, இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வயிறு ஹீட் ஆகிற அளவுக்கு சில சாப்பாடுகள் வந்து உடல் அந்த மாதிரி நிலையில் உருவாக்கிடும். அதனால் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது பார்க்கும்போது ராகு 8ஆம் இடத்துல இருக்குது. ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறது கூட அவ்வளோ சிறப்பாக நம்ம சொல்கிறதுக்கு இல்லை, அதுவும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான். ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்ன ஆகும்னா இந்த உழைப்பெல்லாம் விட்டுட்டு எப்படியாவது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்குமோ அப்படிங்கிற எண்ணம் தான் அதிகமாக போகும். ஏன்னா கடுமையாக உழைச்சி பார்த்துட்டு எதுவுமே கையில் வந்து மிச்சப்படுத்தலங்கும் போது என்ன நினைக்கும், இனிமேல் லாட்ரி சீட்டு விழுந்தால் தான் உண்டு, புதையல் கிடைச்சா தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை வரும் இல்லையா. அதனால் இதை நினச்சி நமக்கு இல்லையே நினச்சி தடுங்கிடக்கூடாது. எப்போதுமே பார்த்திங்கன்னா வெற்றி பெற்று அந்த வெற்றி நிலைத்து நிற்கிறவங்க பல பேர் பார்த்திங்கன்னா நிறைய போராட்டங்களை சந்தித்து தான் வருவாங்க. நீங்கள் எந்த போராட்டமும் சந்திக்காமல் உங்களுக்கு ஒரு வெற்றியோ ஒரு செல்வமோ கிடைச்சிதுன்னா அதை எப்படி கட்டி காப்பாற்றுறது நிலைநிறுத்துறதுங்கிற ஒரு போராட்டம் வரும்ல, இதெல்லாம் அப்பப்போ உணர்த்துறது தான் இந்த ராகு கேது சனி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யுது. என்ன தான் போராட்டம் இருந்தாலும் இந்த ராகுவுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவுக்கு இந்த குரு வந்து கடகத்திலேருந்து மீண்டும் மிதுனத்துக்கு போய் வக்கரமானா கூட அந்த பார்வை கிடைக்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணி கிடைக்காமலே இருந்துகிட்ருக்கோம் சில பணம். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம முயற்சி பண்ணி இது கிடைக்காது அப்படின்னு நினச்சி விட்ற காலகட்டத்தில் திடீர்னு மொத்தமாக சேர்த்து வந்துடும். அது என்ன பண்ணணும்னா கிட்டத்தட்ட திக்குமுக்காட வைக்கிற அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி தானே. கிடைக்காதுன்னு நினச்சது கிடைக்கிறது மட்டும் இல்லை, அதிகமாகவும் கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம்ல, அந்த வாய்ப்பு இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எதிர்பாராத ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய வகையில் உங்கள் தேவைகளை நிறைவேற்ற அளவுக்கு கண்டிப்பாக வரும். அவங்கவுங்க ரேஞ்சை பொறுத்து இருக்குது. அவங்கவுங்க பொறுப்புகளையும் அவங்களுடைய வாழ்க்கை சூழலையும் அவங்க வகிக்கக்கூடிய பொறுப்புகளையும் அவங்க செய்கிற வேலையும் பொறுத்து இந்த வருவாய் வந்து இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்தில் சனி ஏற்கனவே வக்கரமாயிருக்கு. இப்போ வக்கர நிவர்த்தியான கூட சனியோட பார்வையை பெறுவதனால் தந்தை வழியில் சில செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த கால் முட்டி அது இதெல்லாம் பார்த்திங்கன்னா தொடை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த தசை பிடிப்பு அது போகிற சில விஷயங்கள்லாம் வர்றதுனால கொஞ்சம் கவனமாக எந்திரிக்கும் போது உட்காரும்போது இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கவனமாக பார்க்கணும். செவ்வாய் அதுக்கப்புறம் நகர்ற வரைக்கும் இந்த போராட்டம் இருக்கும். இந்த செவ்வாய் சனி பார்வையை வந்து அது எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை வருங்கிறதுனால தான் செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை சுப்பிரமணியர் அப்படிங்கிற பேரில் உள்ள முருகனை எல்லா ராசிக்காரர்களையும் வழிபட சொல்கிறோம். ஏன்னா இந்த செவ்வாய் சூரியன் சனி எப்பப்போல்லாம் சம்மந்தப்படுதோ அது எல்லா ராசிக்கும் இருக்கிற இடத்த பொறுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாக்குங்கிறதுனால அதனால் செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை சுப்பிரமணியர்ங்கிற பேரில் உள்ள
முருகனை வழிபடலாம். அப்படி இல்லாதவர்கள் நரசிம்மரை வழிபடலாங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்து பார்க்கும்போது குரு வந்து பார்க்கும்போது ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வக்கரமாகி திரும்பவும் பழைய நிலைமைக்கே வர்றாரு. அப்போ 12ஆம் இடத்துக்கு குரு வரும்போது சின்ன சின்ன செலவுகள், அதாவது என்ன செலவுகள்னு சொல்லுவோம்னா வண்டி ரிப்பேர் ஆகும், எலக்ட்ரானிக் பொருட்கள் ரிப்பேர் ஆகும், வீட்டில் உள்ள இந்த ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இந்த மாதிரி பொருட்கள்லாம் கொஞ்சம் ரிப்பேர் ஆகும். அதெல்லாம் ரொம்ப யோசிக்க வேணாம். அதுக்கு செலவாகதே நமக்கு பணம் இல்லாத நேரத்தில் அப்படின்னு யோசிக்காமல் அந்த செலவுலாம் செஞ்சிட்டிங்கன்னா மற்ற செலவுகளை வந்து அது கட்டுப்படுத்திடும். சின்னதாக இருக்கும்போதே அந்த செலவை உடனே முடிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு தராது. முக்கியமாக பார்க்கும்போது குரு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஏற்கனவே வெளிநாடு போகிறதுக்கு யாருக்காவது தடங்கள் ஆகியிருந்ததுன்னா, முழு தகுதியும் இருந்து ஏதோ ஒரு வகையில் தங்கியிருந்தால் இந்த நேரத்தில் வந்து அந்த வாய்ப்பு வந்து வெளிநாடு போகிறதுக்கும், அதாவது தொழில் ரீதியாகவோ வேலை வாய்ப்பு ரீதியாகவோ படிப்பதற்கும் அந்த வாய்ப்பு வந்து திரும்ப கிடைக்கும். ஏற்கனவே ஓகே ரெடியாகி இருந்ததுன்னா கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் அது தடைப்படும். ஏன்னா இந்த வக்ர குரு வந்து 2 வேலையும் பண்ணும். நம்மளுடைய ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் வந்து வக்கரம் அடிச்சிருந்ததுன்னா அது வந்து பெரிய அளவுக்கு பலனில் பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் கோச்சார ரீதியாக கிரகங்கள் வந்து வக்கரம் அடையும் போது அது என்ன பண்ணணும்னா ஒரு எதிர்மாறாத ஒரு மாதிரியான பலனை கொடுக்கும். நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் கொடுத்துரும், பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவ் கொடுத்துருங்கிறதுனால இது வந்து பெரிய அளவுக்கு நீங்கள் அது எதிர்பாராத நல்ல விஷயங்கள் கிடைச்சிதுன்னா பயன்படுத்திக்கலாங்கிறதுக்காக தான் இதை நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. பொதுவாக அந்த கடகராசி அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து இந்த முக்கியமாக வந்து இவர்களுடைய நெருக்கடிகளிலிருந்து மீண்டு வருவதற்கும் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை முழுமையாக பயன்படுத்தி கொள்வதற்கும் கண்டிப்பாக இவங்க வந்து ஏற்கனவே சொன்ன நரசிம்மர் வழிபாடோ அல்லது வந்து சுப்பிரமணியர் வழிபாடோ செவ்வாய் அல்லது சனிக்கிழமை மேற்கொள்வது தான் நல்லதாக இருக்கும். கடகராசிக்கு கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். சிம்ம ராசிக்கு கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.